உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் இருக்கிற இந்த இல்வர்சம் பகுதியில் தாய்மொழிச்சோலை பள்ளிக்கூடத்துடைய 10வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற போகுது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாரம்பரிய முறைப்படி ஆராத்தி எடுத்து சிறப்பு விருந்தினர்கள் மண்டபத்து குழந்தைகளால் அழைத்து வர இருக்கின்றார்கள். இந்த பாடசாலை எமது பிள்ளைகளிடமிருந்து தமிழ் விட்டு போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் எமது தேசத்திலிருந்து வருகின்ற போது தமிழை மட்டும்தான் கொண்டு வந்தோம். அது எங்களை விட்டு எங்களுடைய சந்ததிக்கு பிறகு செத்துவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. 10 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஆரம்பித்து 50 மாணவர்களுக்கு மேலாக கொண்ட ஒரு ஆலமரமாக இந்த பாடசாலை வளர்ந்து நிற்கிறது. மிகவும் பெருமையாக இருக்கிறது. திருவள்ளுவர் கூறியது போல முயற்சி திருவினையாக்கும் என்ற கூற்றுக்கிணங்க சிறப்பாக இந்த பாடசாலை எங்களுடைய முயற்சியில் வளர்ந்து நிற்கிறது. வாருங்கள் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பிப்போம். மைக் டெஸ்டிங். தமிழ் மொழி வாழிய வாழியவே, வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. இல்வர்சத்தில் புகழ்பெற்ற சென்ட் வீட்டூஸ் சர்ச்சுக்குள்ளே தான் இந்த தமிழ் பள்ளிக்கூடம் நடத்தப்படுது.
யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையான மொழி எங்கும் காணோம். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை. அவருக்கு நாங்கள் பொன்னாரை போட்டு அவரை எல்லோரும் கைதட்டி அவரை பெருமை சேர்ப்போம் என்று வேண்டுகிறோம். முழுக்க முழுக்க இலங்கை தமிழ் மக்களால் நடத்தப்படுது. காரணம் என்னென்னா, அவங்க உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்துருக்கிறாங்க. அப்படி புலம்பெயர்கிற நாட்டுடைய மொழியை தான் அவங்க படிக்க நேருது அவங்க குழந்தைங்க. அதனால் தாய்மொழியை மறக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மாதிரி பள்ளிக்கூடங்களை உலகம் முழுவதும் அவங்க நடத்தி தமிழை கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மற்ற மொழிகள் தான் முதன்மை மொழியாக இருக்குது, தமிழ் இரண்டாவது மொழியாக தான் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டிலையும் தமிழுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இந்த பதிவு மூலிமா நான் கேட்டுக்கிறேன்.